ஆனால் ஒரு மரணம் நம்ம இடத்துல, நம்ம தலைமை இருக்க இடத்துல நடந்த உடனே முதல்ல அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அந்த இடத்த விட்டு ஏன் வெளியே போனார், ஏன் உடனே வெளியே போனார்? அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இருக்கிற விஷயங்கள் பார்க்குறோம். இறந்தது அந்த ஈவெண்ட்டை சொல்லலாம். நான் புரிஞ்சுட்டு ஈவெண்ட் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப நேரம் அந்த மக்கள் நிற்கிறாங்க. ஒரு குறுகிய இடத்துல ஒரு 10,000க்கு மேலே நிற்கிறாங்க. நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு தண்ணி குடிக்காமல் நிற்கிறாங்க. இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா இவங்க வந்து ஆர்வமாக ஒரு நடிகர் அப்படிங்கிற முறையில் வந்திருக்கலாம் குழந்தைங்கள தூக்கிட்டு. லேட்டாக வர்றாங்க. அதனால தான் லேட்டாக வர்றது கொஸ்டின் ஆகுது. வண்டி வந்து உள்ளே வந்த உடனே அந்த இடம் ஒரு 50 அடி இருக்குன்னா, அதில் ஒரு 10 அடி வண்டி உள்ளே வந்த உடனே அந்த 10 அடியில் இருக்க மக்கள் டிஸ்ப்ளேஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு சைடில் போய் தள்ளாகும்போது ஒரு 4-5 பேர் ஃபஸ்ட்டு மயங்கி விழுகிறான். அந்த தள்ளுறத நிற்க முடியாமல் விழுகிறான். இந்த க்ரௌடில் விழுகிறவங்க மயங்கி விழுகிறாங்களா, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இவங்க யாருக்கும் தெரில. அப்போ இவங்க விழுந்தவங்களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இவங்க குரூப்பாக வரலன்னு எனக்கு புரியுது. குரூப்பாக வந்திருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் மற்றெல்லாம் சேர்ந்து தூக்கிடுவான். இவன் ஒரு ஆள் தனித்தனியாலாம் நிற்கிறான். விழுகிறவனை விட்டுட்டு விஜயை வேடிக்கை பார்த்துட்ருக்கான்.